நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 55 அதிகாரம் 1 ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய அழைப்பு என்பதே. ஏசாயா தீர்க்கதரிசி இனிவரும் சீயோனின் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லும்போது இந்த 55 அதிகாரத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை தன்னிடத்தில் வரும்படி அழைப்பு கொடுக்கிறதை பற்றி சொல்லுகிறார். தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்கிறார். அதாவது யாரெல்லாம் சோர்ந்து போய் பலன் இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தண்ணீரையும் திராட்சை ரசத்தையும் அதனுடன் சேர்த்து பாலையும் எந்த ஒரு விலை கிரயமும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். நம்முடைய தாகத்தை தீர்க்கிறதற்கும் நம்மை பலப்படுத்துகிறதற்குமான கிரயத்தை கர்த்தர் கொடுத்து தீர்த்து விட்டார். அதனால்தான் நீங்கள் வந்து பணமும் இல்லாமல் விலையும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த பலனால் கிரியைகளினால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனாகிய கர்த்தர் கிருபையாக நமக்கு இரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பூரணமான ஆசீர்வாதத்தின் அடையாளமாக தண்ணீர், திராட்சை ரசம் மற்றும் பால், இவை மூன்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் கிருபையாக நமக்கு இரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை தருகிறார். தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இம்மட்டும் இதுவரையிலும் நீர் எங்களை நடத்தின தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைய தியான வசனத்தின்படி உம்முடைய இரட்சிப்பின் ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.